ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம 12th கெமிஸ்ட்ரி, நாளைக்கான 12th கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட ஃபுல் போர்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வித் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைமை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மொத்தம் டோட்டலி 15 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் வேர்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நேமிங் இந்த ரியாக்ஷன் லெசன் கூட வேண்டாம், அது கூட உங்களுக்கு படிக்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அது தவிர்த்து மீதி எல்லா லெசனோட ஒன் வேர்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே தரவாக படிக்கிறீங்க. சரியா? 7 சாப்டர்ஸ் நல்லா புக் பேக்கில் இருக்கிறது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த புக்கின்ல அந்த ஓரத்தில் அந்த பாக்ஸ்லாம் அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கம்மிங் டு வால்யூம் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11, 12, 13 எல்லாமே ரியாக்ஷன் லெசன்ஸ் தான். அதனால் அது முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க. மிச்சம் மீதி இருக்கிற அந்த 8, 9, 10, 14, 15 இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நமக்கு வந்துட்டு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே ப்ளஸ் அந்த கொஷின் பேப்பரும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 70க்கு தாராளமாக 60+ மேலேயே எடுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா மெட்டலர்ஜியில் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதில் மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே சில கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயும் வரும். ஸோ லெசன் 2ல் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ், யூசஸ் ஆஃப் சிலிக்கன். இந்த யூசஸ்னு வர கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கேட்டினேஷன், அப்புறம் யூசஸ் ஆஃப் போராக்ஸ், இன்னட் பேர் எஃபெக்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 தேர்டில் பார்த்தீங்கன்னா அதே தான், இன்னட் பேர் எஃபெக்ட், ஹீலியமோட யூசஸ், அப்புறம் ஆர்கானோட யூசஸ், அப்புறம் டெக்கான்ஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் அயான் இன் IF7 இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் டிரான்சிஷன் மெட்டல் ஷோ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ், இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் Fe2+ அண்ட் Fe3+னால் என்ன. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் VB தியரி ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டிங் ஸ்பிட்டிங் எனர்ஜினா என்ன, இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்குன்னு இல்லையா, ஸோ இதை மட்டுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட உங்களால் படிக்க முடியலன்னா வேணாம், ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அப் டு ஒரு 15 லெசன்ஸ்க்குரிய மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு இதில் எல்லாமே இருக்குது. எஸ், 8th லெசன் இந்த அரீனியஸ் கான்செப்ட்னா நல்லா படிச்சுக்கோங்க. பஃபர் சொல்யூஷன்னா என்ன, அப்புறம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட், ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன, இன்டர்கலேஷன்னா என்ன, சாக்ரிஃபிஷியல் ப்ரொடக்ஷன்னா என்ன. ஸோ உங்களுக்கு இது மாதிரி அப் டு லெசன் 15 வரையும் இருக்குது.
ஸோ பயோமாலிக்யூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், அப்புறம் ஸ்விட்டர் அயான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலனின், ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்னா என்ன, எப்பிமரைசேஷன்னா என்ன, ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னால் என்ன, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸி தான். சரியா, கொஞ்சம் நீங்கள் இதை நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதிலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் கொஞ்சம் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏயோட டிஃப்ரென்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு ரியாக்ஷன் கொஷின்ஸ் இருக்குது. அந்த 3 லெசனோட ரியாக்ஷன் கொஷின்ஸ். ஸோ இந்த பிடிஎஃபையும் நான் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்ச ரியாக்ஷன் லெசன் வந்து பார்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் லெசனில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் அவ்வளோவா வராது. சரியா, அதனால் நீங்கள் ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் படிக்க வேண்டாம். ஸோ சும்மா ஒரு சேவ் ஜோனுக்கு ஒரு லூகாஸ் டெஸ்ட்டும் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட்டு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் சாட்ஸர்ஸ் ரூல் ரொம்ப முக்கியம். அப்புறம் டவுஸ் ப்ராசஸ், சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன்னா என்ன, அப்புறம் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த கட்டர்மன் கோச் ரியாக்ஷன். சரியா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11 மட்டும் நான் அந்த இப்போ யூரோட்ரோபின், இப்போ நான் ஒரு 5 முக்கியமான ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா 11th லெசனில், அதை மட்டுமே நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது இப்படி நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ புக் பேக் ஃபுல்லாக கொஷின்ஸ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அந்த 1 வேர்ட்ஸ் அண்டு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரியாக்ஷன், இந்த 5 ரியாக்ஷன் மட்டும் படிங்க போதும். சரியா, ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் 65+ எடுக்க முடியும். ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.